வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் யூனிட் 3 அட்மாஸ்பியர், இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஜியாகிரஃபியில் இருக்குது. இந்த லெசனுடைய புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம் பார்க்கலாமா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். டேஷ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் ஃபார் த சர்வைவல் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். அதாவது நம்ம உயிர் வாழ தேவையான காற்றுனா ஆக்சிஜன். சி மார்க் பண்ணுங்க. த லோயஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் வந்து ஏ ட்ரோபோஸ்பியர். இது மார்க் பண்ணுங்கள். அதாவது வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு எதுனா கீழே அடுக்கு, அதான் நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம். டேட் வந்து டேஷ் ரிஃப்ளெக்ஸ் ரேடியோ வேவ்ஸ், வானொலி அலைகளை பிரதிபலிப்பது எது அப்படின்னா அயனோஸ்பியர், அயன அடுக்கு. ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் the process of change of water of state of water from gases to liquid state is called condensation. அதாவது வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்ற செயல். நீர் வந்து வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுறது இது சுருங்குதல், கண்டென்சேஷன். The dash is the chief energy sources of the earth. அதாவது பூமியின் முக்கிய ஆற்றல் மூலம் எதுனா சன். ஏ மார்க் பண்ணுங்க. 6 ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த, அனைத்து வகை மேகங்களும் எங்கே காணப்படுது அப்படின்னா ட்ரோபோஸ்பியர், அதாவது கீழடுக்கு. 7th கிளவுட்ஸ் ஆர் கால்டு சீப் கிளவுட்ஸ். மேகங்கள் ஏன் செம்மறியாட்டு மேகங்கள் அழைக்கப்படுது அப்படின்னா ஆல்டோ கியூமுலஸ், இடைப்பட்ட திரள் மேகங்கள். த மூன்சூன்ஸ் ஆர் 8th த மான்சூன்ஸ் ஆர், அதாவது பருவக்காற்றுகள்னால பீரியாடிக் விண்ட்ஸ். பீரியாடிக்னா காலமுறை காற்றுகள். நெக்ஸ்ட்டு டியூ இன் த ஃபார்ம் ஆஃப் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இஸ் கால்டு, அதாவது பனி வந்து படிகமாக இருந்தால் அது என்ன அழைக்கும்னா ஃப்ராஸ்ட், அதாவது உறைபனி. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்க ஏ. நெக்ஸ்ட் டேஷ் இஸ் கால்டு த ஐ ஆஃப் த ஸ்டார்ம் சைக்ளோன், அதாவது புயலின் கண் அப்படின்ட்டு அழைக்கப்படுறது எது அப்படின்னா புயலின் கண் பாருங்க சைக்ளோன்ஸ், சூறாவளி. த வெர்டிகல் மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்டு, செங்குத்து அசைவினை, காற்றின் செங்குத்து அசைவினை எப்படி அழைக்கும் அப்படின்னா காற்றோட்டம், ஏர் கரண்ட். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மேட்ச் ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் பாருங்கள் மெட்ரோலஜி வந்து வானிலையியல். இது வந்து என்ன, ஸ்டடி ஆஃப் வெதர், வானிலை பற்றிய படிப்பு. அடுத்து கிளைமேட்டாலஜி, அதாவது காலநிலையியல். காலநிலைன்னா காலநிலை பற்றி படிப்பு, ஸ்டடி ஆஃப் கிளைமேட். அனிமோமீட்டர், காற்று வேகமானி. விண்ட் ஸ்பீடு, காற்றின் வேகம். விண்ட் வெயின், காற்று திசைமானி. டைரக்ஷன் ஆஃப் விண்ட், காற்றின் திசை. மேர் ஸ்டைல், அதாவது குதிரைவால். ரெயின் ஷேடோ ரீஜியன். அடுத்து லீவர்ட் சைடு, காற்று மோத பக்கம். மேர் ஸ்டைல் வந்து சிரஸ், அதாவது கீற்று மேகம். லீவர்ட் சைடு, அதாவது காற்று மோதா பக்கம் வந்து என்னதுன்னா ரெயின் ஷேடோ ரீஜியன். வில்லி வந்து ஆஸ்திரேலியா. வாங்க இதை மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. டிஃபைன் அட்மாஸ்பியர், வளிமண்டலம்னா என்ன? டிஃபைன் அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலம்னா என்ன? 189 இருக்குது பாருங்கள். பேஜ் 189 இந்த 2 லைன்ஸ் மட்டும் மார்க் பண்ணுங்கள். அட்மாஸ்பியர் இஸ் இதிலிருந்து. Second question, mention the factors that affected the climate. வானிலை, அதாவது காலநிலைக்கு காரணிகள். 181 வந்திருக்கா இவ்வளோ. இது மட்டும் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். That question write short note on lapse rate, அதாவது வெப்ப தலைகள் மாற்றம். 182ல் இருக்கா, இதிலிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணணும். That question answer.
4th question பாருங்க. mention the planetary wind system of the earth. கோள்காற்றுகளின் அமைப்பு 184ல planetary winds இது வரைக்கும் 4th question ஆன்சர். 5th ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரேட் விண்ட்ஸ். வியாபார காற்றுகள் ரோரிங் 40s, அதாவது கர்ஜிக்கும் 40கள். இந்த ரெண்டுக்கு நம்ம சிறுகுறிப்பு வரையணும், பார்க்கலாம் பாருங்க. 5th A வந்து 184, 5th B வந்து 185ல் இருக்குது. 184ல் வியாபார காற்று இதுலேருந்து இது வரைக்கும், அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. ஏக்கு வந்து B வந்து 185ல் இதுலேருந்து இது வரை, அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் ரோரிங் 40s. இது வந்து பேட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6 பாருங்க. வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்? மழையின் வகைகள், மழைப்பொழிவின் வகைகள் பாருங்கள். 188ல் இருக்குது. 188ல் there are 3 types of rainfalls. இதுலேருந்து வரைக்கும் இந்த 3 பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணுங்கள். 6 question ஆன்சர் பாருங்கள். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன், இதெல்லாம் பற்றி ஷார்ட் நோட் கொடுக்கணும். டிசில் அப்படின்னா வந்து உங்களுக்கு பாருங்கள். டிசில்னால் சாரல், ரெயின் மழை, ஸ்லீட் அப்படின்னா பனிமலை, ஸ்னோ பனி, ஹெயில்னா ஆலங்கட்டி. பார்க்கலாம். 188ல் பாருங்கள். இதான் வந்து ட்ரெஸ்ஸில் பாருங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் ரெயின், இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்லீட், இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்னோ, இதுலேருந்து இது வரைக்கும் ஹெயில்ஸ், இதுலேருந்து வரைக்கும். 188ல் எல்லா கொஸ்டின் அந்த எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. 9th இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. சாரி, இது வந்து 7, 9 கிடையாது. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின். ஹவர் சைக்ளோன்ஸ் கிளாசிஃபைடு, அதாவது சூறாவளிகள் எவ்வாறு உருவாகுது? 185ல் இருக்கிறது. 185ல் இருக்கா? 185ல் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். 8th கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கிவ் ரீசன். கிவ் ரீசன், காரணம் ஒரு. ஃபஸ்ட்டு ஒன்றுங்க, சைக்ளோன்ஸ் காஸ் ஹியூஜ் லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது வாழ்க்கைக்கும் சொத்துக்கும் சூறாவளி வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுக்கு காரணம் கேட்டிருக்கு. 185ல் இருக்குது. 185ல் நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் சூறாவளி எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வந்து அதனுடைய பாதிப்பு, இந்த 2 பேராகிராஃபும் நீங்கள் நிச்சயம் எழுதணும். இதுலேருந்து இதுவரை, இதுலேருந்து இதுவரை ஃபஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். க்ளவுடி டேஸ் ஆர் வார்னர் தென் க்ளவுட்லெஸ் டேஸ், அதாவது மேகமூட்டமான நாட்களை விட மேகமூட்டம் இல்லாத நாட்கள் வந்து வெப்பமாக இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. பாருங்க. ஃபாக் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டிராஃபிக். இந்த மூடு பனி வந்து டிராஃபிக்கை வந்து நமக்கு டேஞ்சரஸ் அப்படிங்கிற காரணம் என்னென்னா, பனிக்குள்ளே வந்து காற்று, அதாவது வெளிச்சம் வந்து தெரியாது. இதை மார்க் பண்ணிடுங்க. ஃபோர்த்து, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இஸ் ஆல்சோ கால்டு 4 o'clock ரெயின், அதாவது வெப்பச்சலன மழை வந்து 4 மணி மழைன்னு அழைக்கப்படுது. ஏன்? 188ல் இதிலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்கள் 4th கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. 4 o'clock ரெயின்ஃபால். நெக்ஸ்ட்டு, போலார் ஈஸ்டர்லிஸ் ஆர் கோல்ட் அண்ட் ட்ரை ஒயிட் இஸ் ஸோ, அதாவது துருவ காற்றுகள் வந்து துருவ கீழே காற்றுகள் வந்து மிக குளிர்ச்சியாகவும் மறண்டும் காணப்படுது. ஏன்னு கேட்டிருக்கு. 185ல் இந்த ஒரு பேராகிராஃப் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 5th கொஸ்டினோட ஆன்சர் பாருங்கள். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், வெதர் அண்ட் கிளைமேட், அதாவது வானிலை மற்றும் காலநிலை. 182ல் பாருங்கள் இருக்கா, வெதர் அண்ட் கிளைமேட். இதில் வந்து உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது 2 மட்டும் எழுதுங்க. 2 பாயிண்ட்ஸ். இதில் 2 எழுதுனா இதில் 2, இந்த மாதிரி எழுதி இந்த கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. செகண்ட் வந்து லேண்ட் பிரீஸ் அண்ட் சி பிரீஸ், அதாவது கடல் காற்று, நிலக்காற்று. 183ல்
இருக்கா சீ ப்ரீஸ், இதிலேருந்து இது வரைக்கும், இதிலேருந்து இருக்க லேண்ட் ப்ரீஸ். செகண்ட் கொஸ்டின். தேட் கொஸ்டின் வின்வார்ட் சைடு அண்டு லீவார்ட் சைடு, அதாவது காற்று மோதும் பக்கம் காற்று மோதா பக்கம். 183. 183ல் இந்த பாக்ஸில் இருக்கா, இது எல்லாமே அதுக்குள்ளே தான். தேட் கொஸ்டின் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் டிராபிக்கல் சைக்ளோன் அண்ட் டெம்பரேச்சர் சைக்ளோன், அதாவது வெப்பச்சராவளி மற்றும் மித வெப்பச்சராவளி. 185, 186. 185ல் டிராபிக்கல் இருந்து இது வரைக்கும், 186ல் டெம்பரேச்சர் சைக்கிள் இருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்க. 4 கொஸ்டின் தான் சார். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டின் பார்க்கலாம். பேராகிராஃப் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் பேராகிராஃப் அவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலத்தின் அமைப்பு வச்சு ஒரு பேராகிராஃப் எழுதிருக்கு. 180ல் இருக்குது. 180ல் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப், இதிலேருந்து ஆரம்பித்து இந்த பேஜில் 181ல் இதுவரை எக்ஸோஸ்பியர் வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் தி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பெர்மனன்ட் விண்ட்ஸ், அதாவது நிலையான காற்றின் வகை. 184, 185ல் இருக்குது. 184 இருக்கா பிளானெட்டரி தான் பெர்மனன்ட் விண்ட். அதை இதிலேருந்து ஆரம்பித்து இந்த பேஜில் 85ல் இதுவரை செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் கவர் கிளவுட் கிளாஸ்பைடு எக்ஸ்பிளைன் தம், அதாவது மேகங்கள் எப்படி உருவாகுது அதனுடைய வகை, அதன் விளக்கு. 185ல் இருக்குது. இன்னும் 187ல் க்ளவுட்ஸ் இருக்கா, க்ளவுட்ஸ் இதிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜில் இதுவரை, அதாவது 186, 187 இதில் வந்து 186, 67 இருக்குது. 6ல் ஆரம்பித்து இது வரைக்கும் 7ல் லோ க்ளவுட்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஹவர் சைக்ளோன்ஸ் ஃபார்ம்டு ஹவர் தே கிளாசிஃபைடு. 185 சைக்ளோன் சூறாவளி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 185ல் இந்த இருக்கா, இதிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜ் வரணும். நெக்ஸ்ட் பேஜில் ஆன்டி சைக்ளோன்ஸ் இது வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர். இப்போ இங்கே வந்து நீங்கள் 186 எழுதிடணும். 186. அடுத்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation, அதாவது பொழிவு. precipitation 187 இருக்கா, precipitation இதிலேருந்து ஆரம்பித்து இதுவரை ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆன்சர். அப்போ 187, 188 நீங்கள் எழுதணும். 188. ஓகே ஸ்டூடெண்ட், எல்லா கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.